ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு மஸ்கிட்டோ கில்லர் லேம்ப் பற்றி வந்து பார்க்க போகிறோம். இதை நான் வந்து அமேசானில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். நான் இது வந்து பேக் ஆஃப் 2 வந்து வாங்கியிருக்கேன். அதாவது 2 மஸ்கிட்டோ கில்லர் லேம்ப் வந்து வாங்கியிருக்கேன். என்னோட ப்ரைஸும் வந்து கிட்டத்தட்ட ₹418 கிட்ட வருது. 5% டிஸ்கவுண்ட்டில் எனக்கு வந்து ₹397 இது வந்து கிடச்சிது. நான் வாங்கி ஒரு 3 டேஸாக இதை வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இப்போ நான் வந்து அன்பாக்ஸ் பண்ணி இதை வந்து காட்டிடுறேன். இதிலே வந்து 2 மாடல் வந்து அவைலபிள் இருக்குது. நான் வாங்கியிருக்க வந்து விண்ட் ஸ்டைலில் வந்து ஒர்க் பண்ண முடியாது, அதாவது காற்றை வச்சு மஸ்கிட்டோ கொல்லக்கூடியது. இதிலே உங்களுக்கு வந்து ஜாப்பர் டைப்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு வந்து விண்ட் யூஸ் பண்ணாது, ஜஸ்ட் அந்த ஒரு கம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து கொசு அடிப்பட்டு செத்து போகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நான் 2 வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து 2மே நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இதில் இதோட ஃபுல் ரிவ்யூ தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. நீங்கள் வாங்க நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் நிறைய டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம வந்து இதோடைய மேனுவல் பார்த்துடலாம். இதில் வந்து வார்னிங் இருக்குது. இது வந்து சைனீஸ்லேயும் அப்புறம் வந்து இங்கிலீஷ்லேயும் வந்து உங்களுக்கு இருக்குது. ஃபஸ்ட் வந்து வார்னிங் நம்ம வந்து பார்த்துடலாம். இதில் இந்த மஸ்கிட்டோ கில்லர் எல்லாமே எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இந்த பவர் கார்டு வந்து உங்களுக்கு வந்து டைப் ஏல தான் வந்து உங்களுக்கு வரும். யூஎஸ்பி டைப் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வால் அடாப்டர் இருக்கும்ல, ஸோ அதில் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து க்ளீன் பண்ணுற ரொம்ப ஈஸி. இதோட பாட்டம் சைடு வந்து திருக்கி கழட்டிட்டு நீங்கள் வந்து அதில் மஸ்கிட்டோ வந்து கீழே தட்டிக்கலாம். தட்டும்போது நீங்கள் வந்து அந்த மிஷின் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மஸ்கிட்டோ லேம்ப் வந்து எந்த ஒரு லிக்விட் எதுவுமே வந்து யூஸ் பண்ணி அவங்க வந்து பண்ணல. இது வந்து ஒரு லைட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லைட்டை வந்து கொசுக்கள் வந்து பார்த்து உள்ளே வரும். கீழே ஒரு விண்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி கீழே ஒரு ஃபேன் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த ஃபேன் வந்து அது வந்து அந்த கொசு வந்து உள்ளே இழுத்து கீழே வச்சு கொண்டுடும். அது சாகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வந்து இந்த டீஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபேன் சுற்றுறதுல அந்த கொசுக்கு வந்து மூச்சு திணறல் மாதிரி வந்து அது செத்து போகும். அது மாதிரி கொடுக்குறாங்க. இது வந்து நீங்கள் ஜாப்பர் டைப் வாங்கினா அது உடனே பட்ட உடனே இந்த கொசு பேட்டில் அடிப்பட்ட மாதிரி அடிப்பட்டு செத்து போயிடும். இதை நீங்கள் எப்படி வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இதில் வந்து கொடுத்துருக்க லைட் வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக கண்ணால் வந்து பார்க்குறது ரொம்ப நேரம் பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண் வந்து வலிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது வந்து கொடுத்துருக்காங்க. சின்ன குழந்தைங்க உங்கள் வீட்டில் இருக்காங்கன்னா நீங்கள் அதை தொடர மாதிரி எதுவுமே வச்சுக்காங்க. கொஞ்சம் தள்ளி வச்சு யூஸ் பண்ணுறது பெட்டரான ஒரு விஷயமா இருக்கும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த லேம்பை வந்து டார்க்கான என்விரான்மெண்ட்டில் தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து வெளிச்சமான இடத்துல வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா இந்த லேம்ப் வந்து அவ்வளோவா வந்து உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. கொசுவும் வந்து உள்ளவங்க வந்து மாற்ற வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் வந்து நைட் டைமில் மட்டும்தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பகல் டைம் நீங்கள் போட்டாலும் வந்து வேஸ்ட்டு தான். ஏன்னா சன்லைட்டு இல்லைனா வந்து டியூப்லைட் ஆனில் இருந்தால் கூட இது வந்து ஒர்க் ஆகாது, அவ்வளோவா ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த பவர் கார்டோ இல்லை வந்து மிஷினோ வந்து டேமேஜ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் பக்கத்தில் சர்வீஸ் சென்டரில் கொடுத்து வந்து நீங்கள் சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து வாரண்டி எதுவும் இல்லை. நீங்கள் பக்கத்தில் ஏதாவது எலக்ட்ரிஷியன் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கொடுத்து வந்து சரி பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். பவர் சப்ளை பற்றி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. DC 5 வாட் வந்து எடுத்துக்குது. உங்களுக்கு வந்து 5 வாட் வந்து உள்ளே எடுத்துக்கும்னு சொல்லுது. உங்களுக்கு வந்து அப்ளிகேட்டட் டிஸ்டன்ஸ் வந்து 5 to 10 மீட்டர் வரைக்கும், 50 to 100 மீட்டர் வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த லேம்ப் வந்து உங்களுக்கு வந்து ரேஞ்ச் கொடுக்கும், மஸ்கிட்டோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே ஒரு லேம்ப் வந்து வெளியே எடுத்துட்டேன். இதில் 2 பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஒரு லேம்ப் நான் ஏற்கனவே வெளியே எடுத்து அது வந்து என் ரூமில் இருக்குது. இது நான் வந்து ஹாலில் வச்சு யூஸ் பண்ணிருந்தது. மஸ்கிட்டோஸ் மாட்டுதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாட்டுது. இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு லேம்ப் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் நிறைய வேரியண்ட் வந்துருக்கு. இப்படி உங்களுக்கு வந்து கசமசான்னு வராது. நான் வந்து இதில் இருந்து கார்டை வந்து வெளியே எடுத்து யூஸ் பண்ணினா அப்படி இருக்கும். இது அந்த டைப் ஏக்கான அந்த யூஎஸ்பி ஸ்லாட்டு. இதை நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி வால் அடாப்டர் நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த வால் அடாப்டர் இருக்குல்ல, ஸோ இதில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு நல்ல விஷயம்னா, நீங்கள் வந்து கரண்ட் இல்லாத டைமில் நீங்கள் வந்து பவர் பேங்க் யூஸ் பண்ணி கூட நீங்கள் இந்த மஸ்கிட்டோ கில்லர் லேம்ப் வந்து ஒர்க் பண்ண வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் வந்து இருக்க மொபைல், இப்போ லேட்டஸ்டரோட மொபைல் எல்லாமே வந்து டைப்-C to டைப்-C வந்து கன்வெர்ட் பண்ணுறதுனால நீங்கள் வந்து டைப்-C அடாப்டர் யூஸ் பண்ணிங்கன்னா, ஒருவேளை உங்கள் மொபைல் வந்து ரிவர்ஸ் சார்ஜிங் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதில் கூட நீங்கள் இந்த இந்த மஸ்கிட்டோ கில்லர் லேம்ப் வந்து ஒர்க் பண்ண வைக்க முடியும். இதில் மேலே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல தான் அந்த LED கொடுத்துருவாங்க. ஒரு 6 LED வந்து இருக்கும். இந்த LED வந்து ப்ளூ கலரில் எரியும். இந்த LED தான் நீங்கள் வந்து டேரெக்டாக பார்க்கக்கூடாது. நீங்கள் வந்து இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கொசு உள்ள மாட்டோம். இது ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக்கில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டி வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. பாட்டம் பிளாஸ்டிக் மட்டும் கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் நல்லா பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். இதுக்குள்ளே தான் இந்த ஃபேன் ஓடும். இந்த ஃபேன் இதுக்குள்ளே வரக்கூட இந்த கொசு வந்து உள்ளே எடுத்து இந்த ட்ரையில் வந்துடும். நம்ம ட்ரை ஓப்பன் பண்ணோன்னா இது வழியாக நம்ம எடுத்து வெளியே தட்டிக்கலாம். இது அதுக்குள்ளே ஃபேனுக்கு. இந்த ஃபேன் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாட்டமில் 2 ஸ்க்ரூ இருக்குது. இந்த 2 ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த ஃபேன் தெரியும். எந்தளவுக்கு குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து இதுனா வந்து ₹200 தான் வருது ஒரு பீஸுக்கு அப்படின்னா பார்த்தா கூட. ஆனால் இதிலேயே நிறைய மாடல் வந்து ₹500 அந்த ரேஞ்செலாம் வருது. ஸோ ஒருவேளை வந்து பிளாஸ்டிக் குவாலிட்டி ஒருவேளை நல்லா இருக்குமா என்னவோ தெரில. ஸ்க்ரூவை நான் கழட்டிக்கிறேன். இன்னொரு ஸ்க்ரூ இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து ஸ்க்ரூ 2 கழட்டிட்டேன். இதை நம்ம எடுத்தேன்னா இவ்வளோ தான் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய யூனிட்டு. இதில் உங்களுக்கு வந்து பவர் சப்ளைக்கான கார்டு இருக்குது.
இதுதான் அந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் இந்த கம்ப்யூட்டர்லலாம் ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஃபேன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 10 ரூபா மோட்டர்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டேஷனரிலாம் கிடைக்கும்ல, ஸோ அந்த மாதிரி மோட்டர் தான் வச்சுருக்காங்க. ஃபேன் ஸ்பீட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, நான் சொல்லி ஆகணும். நான் இதுக்கு முன்னாடி இன்னொரு லேம்ப் வந்து யூஸ் பண்ணேன். அது வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருந்தது. அதில் உங்களுக்கு வந்து ஃபேனுமே ரொம்ப பெருசாக இருக்கும். நான் அந்த லேம்புக்கான லிங்கே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதோட ஃபோட்டோ நான் உங்களுக்கு வந்து போடுறேன். இப்போ நான் ஆன் பண்ணி உங்களுக்கு வந்து காட்டுற பாருங்க எப்படி இருக்காதுன்ட்டு. இங்கே பவர் சப்ளை வச்சுருக்கேன். இப்போ நான் ஆன் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ ஆன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ப்ளூ கலர் லைட் எரியுது உங்களுக்கு தெரியும். இது வந்து ஃபேன் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபேன் வந்து ரொம்பவே ஸ்பீடு கம்மியாக தான் ஓடுது, தொட்டாலும் நின்றுடும். ஸோ அந்த மாதிரி தான் ஸ்பீடு கம்மியாக தான் வந்து ஓடுது. இதில் தெரியுது பார்த்தீங்கன்னா இந்த லைட்டை பார்த்து தான் வந்து மஸ்கிட்டோ வந்து உள்ளே வரும். இதில் வந்தோடனே இந்த இழுக்கிற வேகத்தில் இது வந்து உள்ளே போயிடும். ஸோ இந்த ஃபேன் வந்து இன்னுமே எஃபெக்டிவாக இருந்தால் வந்து நல்லா இருந்திருக்கும். ஸோ இப்போ நான் அசம்பிள் பண்ணுறத தனியாக வச்சுட்டு நான் உங்களுக்கு இன்னொரு பீஸ் இருக்குது, அதை நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இது நான் ஏர் ரூமில் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது. சேம் பிரின்சிபல் தான், இப்படி தான் ஒர்க் ஆகும். நீங்கள் வந்து யூஎஸ்பி கனெக்ட் பண்ணோன்னு ஒர்க் ஆகும். பார்த்தீங்கன்னா லைட் எரிய ஆரம்பிச்சு ஓடிட்டுருக்கு. இது கீழே வந்து கொசு பிடிச்சிருக்கு. நான் அதே உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள். இதில் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜ் வந்து இப்போ நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். பாருங்கள், மஸ்கிட்டோ பிடிச்சிருக்கு. மஸ்கிட்டோ இங்கே மட்டும் பிடிச்சது மேட்டர் இல்லை, நீங்கள் வந்து லாக் பண்ணுறது எப்படின்னு சொல்லலை. ஸோ இது வந்து இப்படி திருக்கி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் உள்ள மாட்டிட்டு திருக்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து லாக் ஆகிடும். ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் திருக்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும், பாட்டமில் வந்து கொசுக்கள் வெளியே வருது தெரியுதா, இந்த கொசு வெளியே வந்திருக்கு தெரியுதா. ஸோ இது வந்து கேப் வந்து அதிகமாக இருக்குது, கொஞ்சம் பெருசாகவே கேப் பண்ணணும். இது இன்னுமே கம்மியாக இருந்தால் தான் இந்த கொசுக்கள் வெளியே தப்பிச்சு போகாமல் இருக்கும். ஆனால் இதில் வந்து உள்ள மாற்ற கொசு கூட வெளியே தப்பிச்சு தான் போகுது. இங்கே பாருங்கள், மஸ்கிட்டோஸ் வெளியே போகிறது அப்படியே தெரியுது பாருங்கள். ஸோ வந்து எனக்கு தெரிஞ்ச லேம்ப் வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை. இந்த கொசு பிடிக்கிறதுமே கம்மியாக தான் இருக்குது. இல்லை, ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி நம்ம இப்போ வந்து பார்த்துடலாம். ப்ரோஸ் பற்றி பார்த்தோன்னா, இந்த லேம்ப் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, உங்கள் வீட்டில் ஆஸ்மா பேஷண்ட்டு இல்லைனா இந்த மூச்சு திணறல் மாதிரி இருக்குது, அவங்களாம் வந்து அவங்களுக்குலாம் வந்து இந்த இன்ஹேலர் மாதிரி வந்து மாட்டுவான்ல. ஸோ அந்த குட் நைட் அந்த மாதிரி ஆல் அவுட்லாம் மாட்டினோன்னா, இல்லை பத்திகளை ஏதாச்சும் கொளுத்தினோன்னா கூட அவங்களுக்கு வந்து மூச்சு விடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இது வந்து யூஎஸ்பியில் ஒர்க் ஆகிறதுனால நம்ம வந்து பவர் பேங்கில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ரிவர்ஸ் சார்ஜிங் பண்ணக்கூடிய மொபைலில் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கொசுக்கள் பிடிக்குதான்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில கொசுக்கள் பிடிக்குது. ஆனால் கொசு பிடிக்கிறது முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்கள் ரூமில் வந்து ஃபேன் போடவே கூடாது. ஃபேன் போட்டிங்கன்னா வந்து இதில் கொசு மாட்டுறது ரொம்ப கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டார்க்கான கண்டிஷனில் வச்சு தான் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி ஆகணும். அப்போ வந்து நிறைய ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் வந்து உங்கள் ரூமில் ஏசி வச்சுருக்கீங்க அப்படின்னா இது வந்து தாராளமாக வச்சு யூஸ் பண்ணலாம். ஃபேன் போட்டிங்கன்னா இதுக்கு டேரெக்டாக வந்து வைக்காதீங்க, இதை கொஞ்சம் தள்ளி ரூமில் கொஞ்சம் தள்ளி வைங்க அந்த ஃபேன்ட்டு. ஏன்னா ஃபேன் காற்று டேரெக்டாக இது மேலே பட்டுச்சுன்னா வர கொசு கூட இதுக்குள்ளே உள்ளே போகாமல் வெளியே போயிடும். ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது. கொசுக்கள் பிடிச்சாலும் அது வந்து கீழே எஸ்கேப் போகுது, அது ஒரு நெகட்டிவ் நான் சொல்லுவேன். லுக்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நல்லா ஸ்டைலிஷாகவே இருக்குது, பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு ப்ராடக்ட் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஒயர் குவாலிட்டியும் லென்த்து பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 1.5 மீட்டர் வரைக்கும் உங்களுக்கு லென்த் வருது. ஒயர் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு மாதிரி சீப்பான ஒரு குவாலிட்டி தான் இருக்கும். அந்த 100 ரூபாய்க்குலாம் ஒரு ஹெட்செட் வாங்குவோம்ல, ஸோ அதில் அவருடைய கேபிள் மாதிரி தான் வந்து இருக்குது. உங்களுக்கு இதில் எந்த ஒரு ஓடரும் வராதனால உங்களுக்கு வந்து மூச்சு திணறல் இருக்கவங்க கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம், சின்ன குழந்தைங்க இருக்கவங்க யூஸ் பண்ணலாம். எங்கேயுமே எலக்ட்ரிசிட்டி உங்களுக்கு வந்து பட வாய்ப்பே இல்லை. நீங்கள் இதுக்குள்ளே கைவிடக்கூடாதுன்னு கூட உங்களுக்கு இதில் வந்து பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஆனாலுமே தண்ணி எதுவும் பட்டாமல் பார்த்துக்கோங்க. ஸோ அது பட்டுச்சுன்னா வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ இதோடைய நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா, என்னதான் இந்த கொசு பிடிச்சாலுமே பாட்டமில் அந்த ஸ்பேஸ் அதிகமாக இருக்கனால இந்த பாருங்கள் கொசு வெளியே வருது பாருங்கள். ஸோ அது வெளியே வருது. கொசுக்கள் வந்து பிடிச்ச உடனே செத்து போகாது, மாட்டி ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அது உள்ளே இருந்து மூச்சு திணறி அது செத்து போகுது. சில நேரத்தில் நம்ம ஓப்பன் பண்ணுற நேரத்துலையும் ஒரு சில கொசுக்கள்லாம் வெளியே பறந்து போயிடுது. என்ன தான் நம்ம இந்த மஸ்கிட்டோ கில்லர் யூஸ் பண்ணாலும் கொசுக்கள் போகிறதில்ல, கடிக்கக்கூடிய கொசுக்கள் கடிக்குது. ஒரு சில ஏமாந்த கொசுக்கள் தான் இல்லை மாட்டி சாகுதுன்னு சொல்லலாம். முக்கால்வாசி கொசுக்கள் வந்து நம்மளை கடிக்க தான் செய்யும். ஸோ வந்து இது வச்சும் நம்மளை வந்து கொசு கடிக்க தான் செய்யும். ஸோ வந்து கில்லர் லேம்பை பொறுத்த வரைக்குமே இல்லை ஜாப்பர் லேம்பை பொறுத்த வரைக்குமே இதுதான் உண்மை. நமக்கு என்ன தான் இதை யூஸ் பண்ணாலுமே நமக்கு வந்து கொசு கடிச்சே தீரும். மாட்டுறது ஒரு சில மட்டும் தான் இதில் வந்து மாட்டோம். ஒருவேளை நீங்கள் வந்து யூஸ் பண்ண பெட்டரான ஆப்ஷன் எப்படின்னா, நீங்கள் வந்து வெளியே போகும்போது ஒரு 6 மணிக்கெலாம் வெளியே போகிறீங்க, நைட் 8 மணிக்கு தான் வரீங்கன்னா இந்த லேம்பை நீங்கள் வந்து போட்டு விட்டு போயிடுங்க. ரிட்டன் வரும்போது கொசுக்கள் வந்து மாட்டுறது, ஏன்னா ஃபேன் எதுவும் போட்டுருக்க மாட்டீங்க, அதில் மாட்டுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் கொசுக்கள் 1, 2 நம்ம வீட்டில் இருக்க தான் செய்யும். நீங்கள் வந்து வேறு ஏதாவது யூஸ் பண்ணுறதா நீங்கள் வந்து இந்த எசென்ஷியல் ஆயில் லேம்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, அதில் கூட நீங்கள் வந்து தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். அதில் 3-4 ஆயில்ஸ் வந்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து மஸ்கிட்டோஸை விரட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. நான் அந்த லேம்ப் ஒன்று வாங்கியிருக்கேன், அதை நான் உங்களுக்கு வந்து ரிவ்யூ பண்ணி காட்டுறேன். உங்களுக்குன்னா ஸ்பீடு வந்து லோ விண்ட் ஸ்பீட் இருக்குது. ஒருவேளை இந்த கொசுக்கள் இது வந்து உட்காந்தாலும் உள்ளே இழுக்கிற அளவுக்கு இந்த ஃபேனோட ஸ்பீடு இல்லை. இந்த ஃபேனை நான் உங்களுக்கு வந்து காட்டியிருந்தேன் பாருங்கள், ரொம்பவே ஸ்பீடு கம்மியாக தான் சுற்றிட்டு இருக்கு.
ஸோ அது ஒரு நெகட்டிவ் சொல்லுவேன். ஸோ நீங்கள் வந்து ₹500 வாங்குனீங்கன்னா நீங்கள் வந்து இதை 2 ஸ்க்ரூ தான் கொடுத்துருவாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட தெரியும். ஃபேன் வந்து நல்ல எஃபெக்டிவாக இருந்தால் தான் அந்த கொசுக்களை வந்து உள்ளே இழுக்க முடியும். ஆனால் இதில் வந்து ஃபேன் ரொம்ப குட்டியாக கொடுத்துருக்கனால அதில் மாட்டினாலும் உள்ளே இழுக்கிறதுக்கே அந்த ஃபேன் திணற மாதிரி தான் சின்னதாக ஃபேன் கொடுத்துருக்காங்க. இந்த கொடுத்துருக்கூடிய லேம்ப் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப வருஷம்லாம் ஒன்றும் வராது. 1.5 வருஷத்துல இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து டிம் ஆகிட்டே போய் அப்புறம் வந்து ஆஃப் ஆகிடும். இந்த எல்இடியை வந்து நீங்கள் வந்து வெளியே எங்கேயும் கொடுத்து கூட நீங்கள் மாற்றலாம். இல்லைனா நீங்கள் லேம்பே ஃபுல்லாக மாற்றுறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஆனால் அது பிளாஸ்டிக் வேஸ்ட்டு. நீங்கள் பக்கத்தில் ஏதாவது எல்இடி கடைகளில் கொண்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எல்இடிஸ் வந்து மாற்றி கொடுப்பாங்க. நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த எல்இடிஸ் வந்து தனித்தனி பீசஸாக கூட கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வாங்கி யூஸ் பண்ணுற டைமில் வந்து எல்இடி வந்து ஓவர் பவரிங்காக தான் இருக்குது. நீங்கள் நைட்டில் வந்து நைட் லைட் வைக்கிறீங்கன்னா அதுக்கு பதில் இது வச்சா கூட ரொம்ப ரூமே ப்ளூ கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளூ கலரில் தான் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ வந்து பவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒருவேளை நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டார்க் கண்டிஷனில் தூங்குற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா இந்த லேம்ப் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரூமே வெளிச்சமாக இருக்கிறனால உங்களுக்கு வந்து தூங்க கூட வாய்ப்பு இல்லாமல் போகலாம். டேரெக்டாக நீங்கள் வந்து இந்த லேம்பில் லைட்டை பார்க்காதீங்க. அது வந்து கண்ணுக்கு உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயின் கொடுக்கும். ஸோ வந்து பார்க்க தவிர்த்துருங்க. ஸோ அவ்வளோதான் இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸு. நீங்கள் வாங்குறதா இருந்தால் உங்களோட விருப்பம் நீங்கள் வாங்கிக்கலாம். நான் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இதுலேயே வந்து இன்னொரு மாடல் இருக்குது. அதில் டாப்பில் வந்து ஓப்பனிங் வரும், உள்ள ஃபேன் வந்து கொடுத்துருவோம். அது இதே சைஸில் தான் உங்களுக்கு வந்து வரும். மற்றபடி இந்த பாட்டமில் எதுவும் உங்களுக்கு மாறாது. நான் உங்களுக்கு செத்துருக்க கொசுக்களை வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது இவ்வளோ கொசு இருக்குது. இதே நான் வந்து நேற்று நைட்டு வச்சு இன்னைக்கு காலையில் பிடிச்சது தான். நான் நேற்று நைட்டு ஒரு 30-40 கொசுவாவது நான் அடிச்சிருப்பேன். இது பிடிச்சது பார்த்திங்கன்னா அதோட கம்மியாக தான் பிடிச்சிருக்கு. ஃபேன் போடாத டைமில் வந்து உங்களுக்கு வந்து பெட்டரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் டார்க் கண்டிஷனில் வச்சா தான் இது வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். வெளிச்சமான டைமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இப்போ நான் ஆஃப் பண்ணி நான் உங்களுக்கு வந்து இதோட லைட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு வந்து காட்டிடுறேன். இப்போ நான் ஆன் பண்ணிட்டேன். ரூம் லைட்டை நான் வந்து உங்களுக்கு ஆஃப் பண்ணி காட்டுறேன். இப்படி தான் இருக்கும் நைட் நீங்கள் பார்க்கும்போது. ப்ளூ கலரில் 2 சைடில் மட்டும்தான் வரும். இதுவே நான் சொன்ன லேம்பில் வந்து ஃபுல் சுற்றி இருக்கிற எல்லா இடமே வந்து இந்த லைட் எரியும். ஸோ இதில் நெகட்டிவ்னா இதுவுமே ஒரு நெகட்டிவ் தான். இதில் ஒரு சைடு வழியாக தான் போய் இன்னொரு சைடு வழியாக கொசு வெளியே வர மாதிரி இருக்குது. ஸோ 2 சைடு வழியாக தான் உங்களுக்கு வந்து கொசு உள்ளே இருக்கான இடமே இருக்குது. அதுவே அந்த லேம்பில் பார்த்திங்கன்னா சுற்றி எல்லா இடமும் ஓப்பனிங் இருக்கும். ஸோ அது வழியாக வரது வந்து மாற்ற சான்சஸ் ரொம்ப அதிகம். பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். பார்க்க நல்லா ஸ்டைலிஷாக கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. பர்பிள் கலரில் உங்களுக்கு வந்து தெரியும். ஆனால் இது கேமராவில் உங்களுக்கு அப்படி வந்து பர்பிள் கலரில் தெரியுது. ஆனால் நேரில் பார்த்தா உங்களுக்கு வந்து ப்ளூ கலரில் தான் வந்து தெரியும். இதை ஏன் வந்து ஸ்டேர் பண்ண வேணால் இது வந்து ப்ளூ லைட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம மொபைலில் வரோம் சொல்லி தெரியுமா ப்ளூ லைட்டு. ஸோ அதே மாதிரி தான் இதுவும். ஸோ இது ரொம்ப நேரம் ஸ்டேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் ரூம் லைட் ஆன் பண்ணிடுறேன். இதில் சவுண்டு வருதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. சவுண்டு வருது, கொஞ்சம் லைட்டாக தான் சவுண்டு வருது. நான் அந்த மைக்கு பக்கத்தில் வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஹெட்செட் போட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்கும். ஸோ வந்து லைட்டாக வந்து உங்களுக்கு வந்து சவுண்டு வர தான் செய்யும். மஸ்கிட்டோஸ் மாட்டோம், ஆனால் வந்து ரொம்ப மாட்டாது. என்ன தான் இருந்தாலும் மஸ்கிட்டோ உங்களுக்கு அடிக்க தான் செய்யும். ஸோ நீங்கள் வந்து வாங்குறதும் உங்கள் இஷ்டம் தான். உங்கள் வீட்டில் யாராச்சும் குழந்தைங்க இல்லைனா வயசானவங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இந்த மஸ்கிட்டோஸ் இருக்கிறது வாங்கணும், ஆனால் வந்து இந்த மாதிரி ஸ்மெல் வராத வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வாங்கி செக் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு ₹400 வந்து 2 அப்படிங்கிறது ஒன்று ஒர்த்து தான். நான் அது வச்சிருப்பேனான்னு தெரில. எனக்கு வந்து 10 days டைம் கொடுத்துருக்காங்க, ரீப்ளேஸ்மெண்ட் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து 10 days யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து ஒர்க் ஆச்சுன்னு தான் வச்சுருப்பேன், இல்லைனா வந்து கொடுத்துருவேன். ஏன்னா இந்த மஸ்கிட்டோ வெளியே வரக்கூடிய ப்ராப்ளம் இருக்கிறனால நான் அவ்வளோ வச்சுருப்பேனாங்கன்னு எனக்கு தெரில. உங்களுக்கு வாங்க நினச்சிங்கன்னா இதில் நிறைய மாடல்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. இல்லை நீங்கள் ஜாப்பர் மாடல் வாங்கினீங்கன்னா அது வந்து க்ளீன் பண்ணுற கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நிறைய ப்ராப்ளம் சொல்கிறாங்க. ஏன்னா அதில் வந்து கிரில் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து அடிப்பட்டு சேர்த்து அதில் கரைஞ்சி போயிருக்கும். அதை வந்து க்ளீன் பண்ணுற கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லை. ஆனால் என்ன, நம்ம ஓப்பன் பண்ணும்போது கொசுக்கள் தப்பிச்சு போகிறது இதிலேயே நடக்குது. அதனால இந்த பாட்டமும் வந்து அவங்க நல்லா பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ். நான் வந்து 3 days மேலே யூஸ் பண்ணி இந்த ரிவ்யூ உங்களுக்கு போகிறேன். இந்த ரிவ்யூ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுங்க, செக் பண்ணி பார்த்துங்க. இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இன்னையோட 5 நாள் ஆகுது. ஒரு ப்ராடக்ட் வந்து ஏற்கனவே ஸ்டாப் ஆகிடுச்சு. உள்ள ஃபேன் மட்டும் தான் ஓடிட்டுருக்கு, ஆனால் லைட் வந்து எரியலை. இன்னொன்று வந்து லைட்டும் ஃபேன் வந்து எரியுது. ஆனால் இப்போ ஃபேனில் வந்து நல்லா சவுண்டு வருது. ஸோ இதை நான் வந்து ரிட்டர்ன் தான் பண்ண போகிறேன். ஸோ தயவு செஞ்சு யாரும் வாங்காதீங்க. வாங்கினா நல்லா குவாலிட்டியாக பார்த்து வாங்குங்க. ஏன்னா சிலது வந்து இப்படி ஒரு 3-4 நாளில் உங்களுக்கு ஸ்டாப் ஆக வாய்ப்பு இருக்குது. லைட் எல்லாமே இது வந்து யூஸ்லெஸ் தான். ஸோ தயவு செஞ்சு பார்த்து வாங்குங்க.